அனைவருக்கும் வணக்கம். சண்டிகர் மேயர் தேர்தலுடைய அறிவிப்பு 2 வாரத்துக்கு முன்னாடி நடைபெற்றது. அந்த தேர்தலில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் மேயராக வெற்றி பெற்றாருன்னு அந்த சண்டிகர் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியை அதிகாரப்பூர்வமான செய்தியை வெளியிடுறாப்படி. அங்கே நடந்த சூழ்நிலையிலனா அவர் எதிர்த்து போட்டுட்டு ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்ற சூழ்நிலை இருந்தது. அவர் அந்த 8 வாக்குகளை தேர்தல் அதிகாரியை திருத்தம் செஞ்சு வெற்றி பெற செய்கிறாப்படி. அவர் அந்த அதிகாரி திருத்தம் செஞ்சது எல்லா ஊடகங்கள்லையும் செய்தித்தாளில் வெளிவந்தது. அதன் பிறகு ஒரு ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்த பின்னாடி அந்த வழக்கு நேற்று வருது. அந்த அதிகாரி பிறப்பித்த ஆணையை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சு ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற செய்கிறது. இப்போ அந்த அதிகாரி திருத்தம் செய்யறதுக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது யார், அந்த தைரியம் கொடுத்ததுன்னா பிஜேபி திட்டமிட்டு அந்த அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்துருக்குது. பிஜேபி வெற்றி பெற செய்ய வைக்கிறது. நாம் இப்போ என்ன முன்வைக்கிறோம்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 90 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. 90 கோடி வாக்காளருடைய தேர்தல் நடக்கும்போது அந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க. டிஜிட்டல் இந்தியாவில் தேர்தல் முடிஞ்ச ஒரு 2-3 நாள் அந்த கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம் எவ்வளோ யார் வெற்றி பெற்றான் யார் தோல்வி பெற்றான். ஆனால் அது கோழி அடகாக்கிற மாதிரி 1 மாதம் அடகாது தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை செய்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த பிஜேபி அது வாக்குகளை திருடுது, மாற்றம் செஞ்சு தான் இந்த வேலையை செய்யுது. வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றால் இது இனி தேர்தல் நடக்காது. நீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நான்